அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹசீரன் தொய்யிபன் முபாரக்கன் பீஹி. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அதிலும் அதிகமான பரிசுத்தமான புகழாக. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. அவங்களுடைய தகப்பனார் பெயர் அபூபக்கர் சித்திக். அவங்களுடைய தாயார் பெயர் ஜைனப். அவங்கள புனை பெயர் உம்மு ருமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க ஆயிஷா அலி சிறு வயதிலே என்ன பண்ணுவாங்களாம், அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, ஞாபக சக்தி எல்லாமே சிறந்தவங்களாக இருந்தாங்களாம் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஒரு சமயம் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய பொண்ணு தான் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆயிஷாவே நீங்கள் குதிரை சிறகுகள் இருக்குல்ல, அந்த சிறகுகளுடைய குதிரையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களே, குதிரைக்கு ஏது சிறகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சிறகுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே பதில் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்களா, ஞாபக சக்தி அறிவு கூர்மையும் மிகுந்தவங்க, அவங்க இரக்கம் உள்ளவங்க, ஏழை எளியவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது இரக்க குணம் உடையவர்கள். அவங்களுக்கு 6 வயதாக இருக்கும் போதே அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனவுல 3 நாட்கள் வானவர்கள் ஒரு பச்சை பட்டு துணியை மூடிக்கொண்டு வானவர் அவங்க கனவுல வராங்க. அதை திறந்து பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முகம் தெரிஞ்சது. அப்போ அல்லாஹ் தாலா அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயிஷா அம்மையார்ட்ட போய் சொல்கிறாங்க, ஆயிஷாவே உன்னை அல்லாஹ் எனக்கு திருமணம் செய்யறதுக்காக அல்லாஹ் என்னுடைய கனவுல 3 நாட்களாக உங்களை காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவங்களுக்கு திருமணம் நடக்கு. எத்தனாவது வயசுல திருமணம் நடக்கு? அப்புறம் 6 வயசுல திருமணம் முடிஞ்சோன்னா அவங்களுடைய தந்தை வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 9 வயசு ஆன பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போருக்கு அவங்க கூட யார் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, எந்த மனைவியார் போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், சீட்டு குலுக்கி பார்ப்பாங்களாம். அப்போ எந்த மனைவியாருடைய பேர் வருதோ அவங்க அவங்க கூட போவாங்களாம். அப்போ ஒரு தடவை உஹது போரில் போயிருக்கையில் கூட அங்கே காயம் பட்டிருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, காயம் பட்டுறவங்களுக்குலாம் தண்ணீர் போட்டுருக்காங்க. அம்மையார் என்ன பண்ணாங்களாம், தண்ணீரை சுமந்து கொண்டு போய் அவங்களுக்கு தண்ணீர்லாம் கொடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு இறக்க குணம் உடையவங்க. அவங்க ஒரு தடவை என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண் வராங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நோன்பு வச்சுருக்காங்க. வீட்டில் ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. வீட்டில் ஒரு ரொட்டி துண்டு இருக்குது. இவங்க நோன்பு வச்சுருக்காங்க. வீட்டில் தர்மம் கேட்டு வாசலில் ஒரு பெண் நிற்கிறா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு ரொட்டி துண்டுமே அந்த பெண்ணுக்கு போட்டுருந்தாங்க. போட்டோன்னே அந்த அன்றைக்கி அப்போ பக்கத்தில் இருக்க அவங்களுடைய வேலைக்கார பணிப்பெண் சொல்கிறாங்களாம், நம்மக்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான். அந்த ஒரு ரொட்டி துண்டுமே வேலைக்கார அந்த வீட்டில் தர்மம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களே, இப்போ நோன்பு துறக்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, அல்லாஹ் தாலா எனக்கு இதுக்கான ரிஸ்க்கை தருமா அப்படின்ட்டாங்களாம். அதே போல் அல்லாஹ் தாலா பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களாம், கறி குழம்பாக்கி அவங்களுக்கு நோன்பு துறக்கையில் கொடுத்து விட்டாங்களாம். அல்லாஹ் ரொட்டி அப்போ அவங்க என்ன சொன்னாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் கொடுத்ததோ ஒரு சிறிய ரொட்டி துண்டு தான், ஆனால் அல்லாஹ் அதற்கு பகரமாக எனக்கு கறியை கொடுத்துட்டான். நம்ம செய்யணும்னு நம்ம நினச்சா நம்ம ஏதாவது சிறிது கொடுத்தா கூட அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான்னா அதிகமாகவே நமக்கு தருவான். அவங்க கல்வியில் அவங்க ஞானத்துலலாம் மிகுந்தவங்க. அவங்க குரானை மனனம் செய்தவங்க, ஹாஃபிலாகவும் இருந்தாங்க. ஹதீஸ்களை நிறைய எழுதியிருக்காங்க. தப்சீர் விளக்கமும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சுமார் 2210 ஹதீஸ்களை அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வாயிலாக 2210 ஹதீஸ்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே இருந்து அவங்களுடைய போதனைகள், அவங்களுடைய வாழ்க்கைகளை எல்லாமே இவங்க எழுதியிருக்காங்க. சில சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்றி தெரிஞ்சுக்கிறணும் வைக்கணும் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்பாங்களாம். அதே போல் சரீரத்துடைய சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்களாம், இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்களாம்.
இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படுங்கள்னு சொல்கிறான். சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னா, இப்போ அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அலிஃபுக்கு 10 எழுத்து, லாமுக்கு 10 எழுத்து, மீமுக்கு 10 எழுத்து. இதை வந்து நம்ம படிக்கிறோம். ஒவ்வொன்றும் அர்த்தத்தோடு நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எவ்வளோ இதாக இருக்கும். அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, சிந்தித்து செயல்படுங்கள். நம்ம வந்து கடகடன்னு குரானை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் போதும். சிலவங்க நினைக்கிறாங்க வயசாயிட்டு எனக்கு எப்படி வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற முடியும்னு நினைக்கிறாங்க. 40 வயசுல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் பட்டமே கிடச்சிது. அதுக்கு அங்கிருந்து தான் நமக்கு குரானே அருளப்பட்டது. 40 வயசு ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், எதுவும் செய்ய முடியலையே. அப்போ தான் குரானை இறக்கி வந்து எல்லாத்துக்கும் வகி மூலமாக இறக்கி குரானே இறங்க ஆரம்பிச்சிது. அங்கேருந்து தான். அப்போ ஏன்னா வந்து படிப்புக்கு வந்து எதுவுமே கிடையாது, வயசு கிடையாது. நம்ம முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி ஏதாவது செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன செய்வான், நமக்கு நன்மையை தருவான். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நல்லா அவங்க எதுவுமே சிந்தித்து படித்து வச்சு வாங்க போய் அவங்களால என்ன பண்ணிச்சு, நிறைய ஹதீஸ்கள் எழுத முடிஞ்சு, மார்க்க சட்ட அறிஞர்களாகவும் இருக்க முடிஞ்சு, மருத்துவ கலையிலையும் சிறப்பு மிக்கவராக இருந்தாங்க. நிறைய கவிதைகளும் அவங்க மூலயமா அறிவிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே சிறப்பு மிக்கவங்களாங்க தான் அவங்க வந்து ஐஷா ரலீலா அம்மையார் வந்து இருந்திருக்காங்க. அப்போது ஒரு சமயம் வந்து அவங்க சிறு பிள்ளையாக இருந்திருக்கப்போ என்ன பண்ணாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் போருக்கு வந்து இவங்க சென்றிருக்காங்க. போருக்கு போவையில் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே போர் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வர வழியில் நைட்டு இரவு நேரம் ஆயிட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து பிறகு வாருங்கள் அப்படின்ட்டாங்களாம். அப்போ அங்கே தான் தங்கியிருக்காங்க. தங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையில் நேரத்தில் காலை கடன் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக இவங்க தள்ளி போயிருக்காங்க. போயிட்டு திரும்ப வரவும் என்ன ஆச்சு அப்படின்னா, திரும்ப வந்திருக்காங்க. வந்து பார்க்கையில் அவங்களுடைய கழுத்தில் உள்ள முத்து மாலையை காணலை. அந்த முத்து மாலையை வந்து அவங்களுடைய சகோதரி கொடுத்தது. அந்த முத்து மாலையை காணலை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்ப தேட போயிருக்காங்க. தேடிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே என்ன ஆகிட்டு அப்படின்னா, அந்த பல்லக்கில் வந்து இவங்க இருக்காங்கன்னு நினச்சி இவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பெண் ஏறினாங்களா ஏறலையான்னு கூட பார்க்க முடியாது. ஏன்னா பெண்களை வந்து ஆண்கள் பார்க்கவே மாட்டாங்க. அப்போவே பர்தா முறையும் வந்துட்டு. பர்தா முறைன்னா அப்போ நம்ம இப்போ சாதாரணமாக நம்மலாம் ஓகே ஓரளவுக்கு சாதாரணமாக இப்போ பர்தா போடுறாங்க, அதுக்குள்ளே 100 பர்தா போடுற மாதிரி தான் போடுறாங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ரொம்ப டைட்டாக ஃபிட்டிங்காக அப்படிலாம் போடவே கூடாது. பர்தா எதுக்கு போடுறாங்க, நம்மளுடைய மானத்தை மறைக்க தான். அவங்க ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காலத்திலேயே பர்தா வந்தது தான். ஆனால் இப்போ நம்ம நடைமுறையில் வர வர என்ன ஆகிட்டு, பர்தாக்கு டிசைன் அந்த பர்தாவே ரொம்ப மாடலாக வந்துடுது. ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. எதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மானத்தை மறைப்பதற்கு, நம்மளுடைய மேனிகளை மறைப்பதற்காக தான் வந்து பர்தாவை அமல்படுத்தினான். அதே போல் வந்து ஒரு பெண் வந்து வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவன் பார்வைக்கு தான் வந்து என்ன பண்ணணும், அழகானவளாக தெரியணும். மற்றவங்க பார்வைக்கு வந்து அவங்க வந்து அப்படி தெரியக்கூடாது. அதனால் இவங்க ஐஷா அம்மையாரை வந்து யாரும் அந்த பெண் ஏறிச்சா ஏறலையா யாருமே அதை கவனிக்கலை. அவங்க ஏறி இருப்பாங்கன்னு நினச்சி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பல்லாக்க தூக்கி கொண்டு போயிட்டாங்க. ஐஷா அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாலை கிடச்சதுன்னா வந்த உடனே பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பல்லாக்கு காணலே அப்படின்னோடனே ஓகே நம்மளை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவேளை அவங்க சின்ன பிள்ளை அதனால் வெயிட் தெரியலை, அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம், அங்கேயே தூங்கிட்டாங்களாம். தூங்கின பிறகு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து படை வீரர் வந்து எல்லாரும் போன பிறகு சஃபான் ரலி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது அந்த படையினர்கள் விட்டு சென்றார்களா, ஏதாவது ஒரு பொருளை வந்து விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து வருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், அம்மையாரை வந்து பார்த்துட்டாங்களாம். பார்த்தோன்னா ஹிஜாப் போட்ட ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொன்னதை கேட்டு அவங்க திடுக்குன்னு முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே அவங்களுடைய ஒட்டகத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அமர சொன்னாங்களாம். அந்த ஒட்டகம் அமர்ந்த உடனே ஐஷா அம்மையார் அதில் ஏறி உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒட்டகத்தை வந்து இவங்க கையால் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட வந்தவங்களாம் அந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க. இதை பார்த்த சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவதூறாக பேசியிருக்காங்க. அவதூறு இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ தான் ஒரு ஆணும் பெண்ணும் போனால் தப்பாக பேசுகிறாங்கன்னு இல்லை, அந்த காலத்திலேயே இந்த மாதிரி அவதூறுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து ஐஷா அம்மையார் வந்து இவங்க கூட வராங்க அப்படின்னு சொல்லி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனால அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியல. 1 மாதமாக அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அப்போது அவங்க வீட்டில் இருந்தப்போ இந்த மாதிரி அவதூறுகள் வந்து அதிகமாக பரவிக்கிட்டே இருந்துச்சு.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வீட்டுக்கு வந்து சலாம் மட்டும் சொல்லிட்டு ஆயிஷா அம்மையார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களும் எதுவுமே பேசிக்கல. சாதாரண இப்போ ஒரு பெரிய மனுஷனோ வீட்டில் உள்ள ஒரு பொண்ணையோ ஒரு அவங்களுடைய மனைவியோ பேசினா யாராவது சும்மா விடுவாங்களா? உடனே அடிக்க போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா வந்து இதுக்கான வகி நமக்காக இறக்குவாங்க அப்படின்னு அல்லாஹ் மேலே நம்பிக்கையை வச்சு இறையச்சம் தக்குவாவுடன் என்ன பண்ணாங்களாம், அல்லாஹ்வுடைய வகி வரட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த விஷயமே யாருக்கு, ஆயிஷா அம்மையாருக்கு வந்து தெரியாது. அப்போ ஒரு தடவை வந்து என்ன பண்ணாங்களாம், ஆயிஷா அம்மையார் வந்து சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு சகாபி ஒரு பெண்ணுடன் வந்து வெளியில் போயிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க, உங்களையும் சஃப்வான் வந்து ரலி அவங்கள பற்றியும் அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் என் தாய் தகப்பனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். அந்த கிளம்பி போன உடனே அப்போ கூட யார்கிட்ட அவ்வளோ ஒரு வேகத்தில் வந்து கூட யார்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க, கணவன்கிட்ட தான் அனுமதி கேட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியில் வந்து செல்லக்கூடாது. இது வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்களுடைய ஒரு சகாபி பெண்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், சகாபி பெண் வந்து அவருடைய கணவர் வந்து ஊர் இல்லாத நேரத்தில் அவங்களுடைய தந்தையார் வந்து இறந்துட்டாங்களாம். வஃபாத் ஆன உடனே அப்போ வந்து அவங்க வந்து அந்த வஃபாத் ஆனதுக்கு கூட அவங்க போகலையே, ஏன்னா கணவன்கிட்ட கேட்கலையே அப்படின்னு. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உன் மூலியமாக உன் தந்தை வந்து சொர்க்கத்திற்கே சென்று விட்டார்கள் அப்படின்னு. எப்போவுமே கணவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பெண் வந்து வெளியும் போகக்கூடாது, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ வந்து இவங்க வந்து தன்னுடைய கணவனிடம் கேட்டுவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய தாய் தகப்பனாரை பார்க்க போயிட்டு அங்கே தன்னுடைய தந்தையிட்டையும் தாயிட்டையும் கேட்குறாங்க, என்னை பற்றி இப்படி அவதூறு நடக்குன்னா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கத்தாமல் செய்யும் உலகத்தில், இதெல்லாம் நீங்கள் கண்டுங்காணாமே இருந்துருங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 நாள் 3 நாள் அப்படியே அழுத உடனே அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையார் வந்து ஏதாவது நீங்கள் தவறுகள் செய்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி விடுங்கள் அப்படின்னு சொல்லி மட்டும் பொதுவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி வந்து தவறு செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன சொல்ல முடியும், ஏன்னா அவங்க தன்னுடைய மனைவிக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசுனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவர் வந்து ஒரே பாரபட்சமாக தன்னுடைய மனைவிக்காக செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அதனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வகிக்காக அல்லாஹ்வுடைய வகி வந்து 1 மாத காலமாக வகியே வரலையாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து 1 மாத காலம் வகி வரலை. அப்போ ஆயிஷா அம்மையார் வந்து தேம்பி தேம்பி அழுது என்ன சொன்னாங்களா, நான் பொறுமையுடன் இருக்கிறேன், அல்லாஹ் வந்து எப்படியாவது இது வந்து நான் பரிசுத்தமானவள் என்பதை வந்து எப்படியாவது அல்லாஹ் வந்து நிரூபிப்பான் அப்படின்னு சொன்னாங்களா. எப்படி பொறுமையாக அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அவங்க அண்ணன்மார்கள்லாம் என்ன பண்ணாங்க, விட்டுட்டு வந்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, ஓநாய் கடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்விட்ட வந்து உதவி தேடி பொறுமையாக இருந்தாங்க, தன் பையன் வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதே போன்று பொறுமையுடன் இருந்தார்கள் ஆயிஷா அம்மையார். நம்ம வந்து அல்லாஹ் நமக்காக வந்து வகி அனுப்புவான், நம்ம உண்மையானவங்கன்னு சொல்லி பரிசுத்தமானவங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துவான் அப்படின்ட்டு. அதே போல் அவங்க எல்லாரும் இருக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குளிர்ந்த நேரத்தில் அவங்களுடைய வேர்வைகள் அவ்வளோ வேர்வை வந்துச்சான். அவங்களுக்கு வகி வர்றதுக்கான அறிகுறியே அதுதான். அவங்களுடைய மேனி ஃபுல்லாக அவ்வளோ வேர்வையால் வந்து அந்த அளவுக்கு வேர்வை வரவும் அப்போ வந்து அவங்களுடைய அல்லாஹ் தாலா வந்து வகியை இறக்கிட்டான். அன்னூர் அப்படிங்கிற அந்த சூறால 11லேருந்து 20 வரை அந்த சூறால இதுக்கான விளக்கம் அவங்க தவறு பண்ணலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஆயத்தை இறக்கி கொண்டே இருக்கிறான். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷாவே உன்னை அல்லாஹ் வந்து பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அபூபக்கர் சித்திக் அவங்க தானே தந்தை, அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நீ போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சந்தோஷத்தை வந்து தெரியப்படுத்திக்கோ, அவங்கள்ட்ட வந்து சேர்ந்துக்கோ, அவங்க நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வந்து பரிசுத்தமானவன் சொன்னது என்னுடைய அல்லாஹ் தான், நான் முதலில் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து பற்றுதல் வச்சுருக்காங்க. எப்போவுமே ஒருத்தங்க என்ன சொன்னாலும் அதை அப்படி நம்பிடக்கூடாது. குர்ஆன் ஆயத்தில் அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு தவறு நடந்தால் அதை வந்து விசாரிக்க வேண்டும், ஒரு 4 சாட்சியாக இருக்க வேண்டும்.
4 சாட்சியும் அது பொய்யான சாட்சியாக இருக்கக்கூடாது. 4 பேரும் ஈமான் கொண்டு ஒரு நல்ல மனிதராக இருக்கணும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, 4 எதுவுமே வந்து நாவினால் வந்து என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தங்க தவறு செஞ்சாங்கன்னு ஒருத்தங்க சொன்னதை இவங்க தவறு பண்ணியிருக்காங்க, இவங்க தவறு பண்ணியிருக்காங்கன்னு என்ன செய்யக்கூடாது, நாவால் நம்ம சொல்லிக்கிட்டே அலையக்கூடாது. அந்த நாவு கூட என்ன பண்ணும், மறுமை நாளில் நமக்காக சாட்சி சொல்லும். அதனால் இப்படி அந்த அல்லாஹ்தாலா என்ன பண்ணான்னா 11லேருந்து 20 வரை ஆயத்துக்களை வந்து அல்லாஹ்தாலா இறக்கி நபி ஆயிஷா அம்மையாரை வந்து பரிசுத்தமானவன் சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக வந்து ஆயிஷா அம்மையாருக்கு ஆயிஷா அம்மையாரை வந்து அல்லாஹ்தாலா குரான்லேயே வந்து அவங்களுடைய வசனத்தை இறக்கிட்டான். ஆனால் சொன்னவங்களுக்கு என்னாச்சு, கேடு தான். அவங்களுக்கு என்னாச்சு, வேதனை தான். அவதூறு சொன்னதுனால அவங்களுக்கு என்னாச்சு, இல்லாத ஒன்றை சொல்வது அவதூறு. புறம் அப்படி இல்லாத ஒன்று தானே சொல்லியிருக்காங்க, அது வந்து அவதூறு. அப்போ வந்து ஆயிஷா அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முஸ்தக் அப்படிங்கிறவன் வந்து அவன் தான் வந்து அதிகமாக சொன்னாங்க. அவங்க வந்து பரம ஏழை. அவங்க வந்து அபூபக்கர் சித்திக் அவங்க பண உதவி கொடுப்பாங்க அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய மகளை நீ வந்து தவறாக சொன்னதுனால உனக்கு அல்லாவின் மீது சத்தியமாக நான் எந்த உதவியும் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் சொல்லிடுறான். உடனே அல்லாஹ்தாலா என்ன பண்ணுறான், அடுத்த ஆயத்தை இருக்கிறான். அன்னூர் அந்த சூறால தான், அன்னூருங்கிற சூறால அடுத்த ஆயத்தை அல்லாஹ்தாலா இறக்குறான். என்ன அப்படின்னா, ஒரு ஏழைகளுக்கோ இல்லை அல்லாவின் பாதையில் உள்ளவங்களுக்கோ நம்ம ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா, அவங்க தப்பே செஞ்சாலும் நம்ம வந்து அல்லாவின் மீது சத்தியமாக உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம தவறு பண்ணுதோம், நம்மளே அல்லாஹ் மன்னித்திருக்கிறான்ல, அதை போல் நீங்கள் மன்னிச்சிருங்க, அல்லாஹ் பார்த்துக்குருவான். அவங்களுக்கு என்ன ஒரு செய்யணுமோ அதை அல்லாஹ் பார்த்துக்குருவான் அந்த அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை உடனே அல்லாஹ்தாலா இறக்கிட்டான். இப்படி ஆயிஷா அம்மையாரை பரிசுத்தமாக்கினவங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அல்லாஹ்தாலாவே வசனத்தை இறக்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ ஒரு ஞானம் மிக்கவங்க, அவ்வளோ பொறுமைசாலி. அவங்க கொஞ்சம் வசதியாக உள்ளவங்க தான். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ரொம்ப ஏழ்மையாக தான் இருந்தாங்க. அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஆயிஷா அம்மையாரே உங்களுக்கு ஆடம்பரமான வசதியான வாய்ப்பு வேணுமா அப்படின்னு இவங்கள கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அறிவான், உங்களை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ்தாலா அதுவும் ஒரு ஆயத்தா இறக்குதான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவ்வுலகத்தில் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையும் நம்ம வேணுமா, இல்லை மறுமையான வசதி வேணுமா சொல்லுங்கள். இந்த உலகமே நமக்கு என்னது, ஒரு தேர்வு கூட தான். இங்கே நம்ம எப்படி வந்து நம்ம ஒழுங்காக எப்படி இருக்கோமோ இதோடைய மதிப்பெண் யார் தருவா, அல்லாஹ்தாலா மறுமையில் நமக்கு தருவான். மறுமையில் நமக்கு தருவான். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ வந்து டெய்லி நம்ம பயானுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் என்ன பண்ணுறான், சொர்க்கத்தில் ஒரு செங்கலாக வச்சு நமக்கு ஒரு மாளிகை கட்டிக்கிட்டே இருக்கான். சில சமயம் பயானுக்கு வர அந்த மாளிகை எழும்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாதியிலே ஒரு நின்றுது. அப்போ வந்து ஒருத்தங்க கேட்குறான், யா அல்லாஹ் கேட்குறாங்க மலக்குமார்கள், யா அல்லாஹ் இது என்ன இந்த வீடு சொர்க்கத்தில் கெட்டிக்கிட்டே இருந்தீங்களே, இப்போ என்ன இந்த வீட்டை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி. பயான் வந்து என்னுடைய வந்து தீன் கல்வியில் அவங்க வந்து கேட்க வாங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நானும் வீடு கட்டிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை விட்டுட்டாங்க. என்னுடைய பக்கமே அவங்க வரலை. வந்து பயான் கேட்குறது இந்த மாதிரி எதுவுமே செய்யாதப்போ அவங்களுக்கான வீடை நான் எப்படி எழுப்ப முடியும்னு சொல்லி அந்த வீட்டை பாதியிலே அல்லாஹ்தாலா விட்டுட்டான். நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு இங்கே எவ்வளோ கஷ்டப்படுதோம் சாதாரண ஒரு வீட்டுக்கு. அப்போ அல்லாஹோடைய வீடு கெட்டது அப்போ கெட்டானா நம்ம இந்த மாதிரி பயான் கேட்குறது இது வேண்டாம் வெறுப்பாக கூட சிலவங்க உட்கார்ந்தா கூட அதுக்கான நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவான். இப்போ குட்டீஸ்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோமே வீட்டில் விளையாடலாமே அப்படின்னு கூட நினைக்குங்க. இருந்தால் கூட இந்த பிள்ளைகளுங்கிற உட்கார்ந்துருந்தா கூட அல்லாஹ்தாலா என்ன பண்ணுறான், அவங்களுக்கும் நன்மைகளை அள்ளி கொடுக்குறான், வாரி வழங்குறான். அல்லாஹ்தாலா என்ன சொல்கிறான், என்னுடைய இதில் எல்லாத்துக்குமே அல்லாஹ்தாலா என்ன பண்ணுறான், வாரி வழங்குவேன்னு சொல்லி தான் ஆயத்து மூலிமா அல்லாஹ்தாலா வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி கதீஜா அம்மையார் அவங்க வந்து இறந்த பிறகு ஆயிஷா அம்மையார் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு உற்ற எல்லா விதத்திலையுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆயிஷா அம்மையாருக்கு வரக்கூடிய உதவி பணம் அவங்களுடைய அன்பளிப்பாக அவங்களுக்கு வர பணம் கூட என்ன பண்ணுவாங்களா, ஒரு தடவை வந்து ஒருத்தவங்க வந்து 70,000 தினார்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்களாம், அதை உடனே செலவு பண்ணிட்டாங்களாம். மக்களுக்காக கொடுத்து ஏழை மக்களுக்கு கொடுத்து செலவு பண்ணிட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அவங்களுடைய பணிப்பெண் நீங்கள் கூட நோன்பு வச்சுருக்கீங்களா, உங்களுக்காக ஏதாவது எடுத்துக்கொண்டு வச்சுருக்கலாம்ல அப்படின்னு. ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னாங்களாம்.
அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்களாம், செலவுகள் வந்து மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவுனாங்களாம். அதுக்கப்புறம் அமீர் முஆவியா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சிரியா நாட்டில் வந்து 1,00,000 திர்ஹம் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதையும் மாலை நேரத்துக்குள் என்ன பண்ணாங்களாம், ஏழை எளியவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்துருவாங்களாம். அப்போ அவங்களுடைய சகோதரியுடைய மகன் என்ன பண்ணாங்களாம், அவங்கள இவங்க செல்லமாக வளர்த்தாங்களாம். செல்லமாக வளர்த்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ இவங்களும் செய்வாங்க. அவங்க மேலே பாசமாகவும் பிரியமாகவும் இருந்தாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்களாம், தன்னுடைய சிற்றன்னை வந்து இவ்வளவு வந்து வாரி வாரி வழங்குறாங்களே, அவங்களுடைய கையை தடுக்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து ஆயிஷா அம்மையாருக்கு தெரிஞ்சிட்டு, யார் என்னுடைய கை, நான் கொடுக்கக்கூடிய கையை தடுத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய அந்த பிள்ளைகிட்ட கூட அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பேச மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகு தான் அவங்க பேசினாங்களாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்களாம், வாரி வாரி என்ன பண்ணுறாங்களாம், வழங்குறாங்களாம். அதே போல தான் அது அல்லாஹ்தாலா எதுக்காக நமக்கு இப்படி குர்ஆன் ஆயத்தெல்லாம் இறக்குதான் அப்படின்னா, அதன்படி நம்ம நடக்கக்காக தான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே என்ன பண்ணுறா, குர்ஆன் ஆயத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் அல்லாஹ்தாலா என்ன பண்ணுறா, ஒவ்வொரு ஆயத்துக்களை இறக்குதான். அந்த அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குர்ஆனில் வந்து ஒரு வசனத்தை நீங்கள் படித்தாலும் அர்த்தத்துடன் படிச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த குர்ஆனில் உள்ள அர்த்தங்கள் புரிஞ்சாலே உங்களுக்கு நம்ம எந்த விதமான புறமோ அவதூறோ பேசக்கூடாது. ஆயிஷா அம்மையாரே அவங்க வந்து கூட சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை, அங்கே யார் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்கல. இவங்க சொல்கிறாங்க, சௌதார் அலி தான் போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்லி குட்டன்னு சொல்கிறாங்களா. அதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களாம், வெறும் குட்டன் தான் சொல்லியிருக்காங்க, பட்ட பேர் வந்து வேற எதுவுமே அவங்கள சொல்லலை. அதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், ஆயிஷா நீ வந்து கடலிலே உன்னுடைய வார்த்தையை போட்டால் கடலே நஞ்சாகிவிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் பானு இருந்தால் அது கட்டபானு, இது நெட்டபானு, இது குட்டை அது கட்டை அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னதுக்கு கடலில் கரைக்கிற நஞ்சை போன்றது. ஆயிஷா இதற்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று யார் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லணும்னு சொல்லலை, அவங்க ஒரு யதார்த்தமாக பேசுகிறது தான். அதுதான் புறமோ அவதூறோ எதுவுமே பேசக்கூடாது. நமக்கு நம்ம அவங்கள்ட்ட இருக்கிறது தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. இப்போ வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து கெட்ட பிள்ளை அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏம்மா இதை சொல்லி அந்த பொண்ணை திருத்த தான் பார்க்கணுமே தவிர, இந்த பொண்ணு இப்படி செஞ்சுட்டா அவள்கிட்ட இருக்க கெட்ட குணத்தை தானே நான் சொல்கிறேன் நம்ம சொல்லக்கூடாது. யார்கிட்ட தான் இல்லை குணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாத்துட்டையுமே இருக்குது. அதான் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் பார்த்து என்ன அந்த குழந்தைகளை நம்ம திருத்த தான் செய்யணுமே தவிர, அதை ஒருத்தங்கள்ட்ட சொல்லி இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. அதே போல் இல்லாத ஒரு விஷயத்தை வெளியில் வந்து அவதூறாக பரப்பவே கூடாது. அதான் அல்லாஹ்தாலா குர்ஆன் ஆயத்தில் இறக்கியிருக்கான். ஷைத்தான் மனசை கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த ஷைத்தான் சொல்கிறத கேட்டு நம்ம உடனே வந்து என்ன பண்ணக்கூடாது, அதன் மாரி செயல்படக்கூடாது. நம்ம மனசை முதல்ல கட்டுப்படுத்தணும். அல்லாஹ்தாலா நமக்கு வந்து என்ன ரஹ்மத்து வந்து கிடைக்குமோ அது கிடைக்கும். ஏதாவது யாராவது பேசினானா இதுக்குள்ளே கூலி அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருந்துடணும். எதையுமே நம்ம வந்து அதிகமாக வந்து யாரையும் பற்றி குறை பேசக்கூடாது. அப்புறம் தஹஜத், லொகா எல்லா தொழுகையுமே வந்து அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, பேணி தொழுவாங்களாம். மிக்க கடினமான வெயிலில் கூட என்ன பண்ணுவாங்களாம், நோன்பு வைப்பாங்களாம். அவங்க வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்களாம், நோன்பு வைப்பாங்களாம். சிந்தனை எப்போவுமே உபகாரம் செய்வாங்களாம். மற்றவங்க நமக்கு உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களாம். அதே போல் புகழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். நம்மளை ஒருத்தவங்க புகழ்ந்து என்ன போகுது, நம்ம எல்லாரும் யாரை புகழணும், அல்லாஹ் மட்டும்தான் புகழணும். அதனால் புகழையும் கூடாது. அப்புறம் வந்து அடிமை மற்றும் கீழே உள்ளவங்க கிட்ட கூட என்ன பண்ணுவாங்களாம், அன்பாக நடந்து கொள்வாங்களாம். அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி தப்பாக பேசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், தன் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணு பரீராட்ட கூட கேட்பாங்களாம். வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணிட்ட கூட கேட்பாங்களாம், ஆயிஷா அம்மையார் வந்து எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நான் வந்து அவங்கள பற்றி தப்பு சொல்லணும்னா ஒரே ஒரு தப்பு தான் சொல்ல முடியும். என்ன தப்பு அப்படின்னா, வீட்டில் மாவு பிணைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளை தானே அப்படி தூங்கிடுவாங்க. அந்த மாவை என்ன பண்ணும், ஆடு தின்னுட்டு போயிடும். இந்த குறைய தான் என்னால் சொல்ல முடியும் அப்படிம்பாங்களாம் வீட்டு வேலைக்கார பெண்ணு கூட. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம், கண்ணியமாகவும் மற்றவங்கள்ட்ட வந்து நல்ல விதமாகவும் பேணுதலுடன் நடந்திருக்காங்க. ஒரு தடவை வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து வெளியில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு குதிரைக்கு பக்கத்தில் நின்று பேசி கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஆயிஷா அம்மையார் என்ன பண்ணுறாங்களாம், அதை கவனிச்சுருக்காங்க. கவனிச்சுட்டு சொல்கிறாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தோன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா? அவங்க தான் ஜிப்ரைல் அப்படிங்கிறாங்களாம். அவங்க வந்து உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் அப்படின்னாங்களாம். யார் ரசூலுல்லாஹ், நம் வீட்டு விருந்தாளியே அவங்க. ஏன்னா அவங்க தானே வகை கொண்டு கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அல்லாட்ட நானும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமே ஆயிஷா அம்மையாருக்கு என்ன பண்ணியிருக்காங்களாம், சலாமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு டைம் வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாசலே நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்களாம், தொழுது இருந்திருக்காங்க. ஆயிஷா அம்மையார் என்ன பண்ணாங்களாம், பார்த்துட்டு அவங்க வந்து மனிதர் ரூபத்தில் தானே வருவாங்க. இவங்க பார்த்துட்டு அவங்க தொழுது முடித்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள நின்று சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து உருவப்படம் இருக்கிறதுனால நான் உள்ளே நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. யார் வீட்டுக்குள்ளேயும் உருவப்படங்கள் இருந்தால் அங்கே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பொம்மையோ, நம்ம நினைக்கிற ஒரு பொம்மை தானே அப்படின்னு உருவப்படங்கள், பொம்மைகள், குழந்தைகள் தானே விளையாடுது அப்படின்னு சொல்லி பொம்மைகள் கூட நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் வந்து ஃபோட்டோஸ் கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா மலக்குமார்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொம்மை கூட என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன்னா உருவப்படங்கள் இருக்க வீட்டில் வந்து வானவர்கள் வந்து வரமாட்டாங்க. வானவர்கள் வரமாட்டாங்க, ஷைத்தான் தான் வந்து வரும். அதனால் வீட்டில் வந்து உருவப்படம் இருக்கிறனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொம்மையை எடுத்து வீசிட்டாங்க. அப்புறம் தான் இவங்க வந்தாங்க. இப்படி வந்து அம்மையாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்கவங்க. அவங்களுடைய மனைவிமார்களை என்ன பண்ணுவாங்களாம், போட்டி போடுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தான் பிடிக்கும்னு சொல்லி மனைவிமார்களுக்குள்ளேயே போட்டி. நம்மளே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ நேசிக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நம்மளுடைய உயிரினும் மேலாக யாரை நேசிக்க சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நேசிக்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் அவங்க மனைவியார் என்ன பண்ணுவாங்களாம், போட்டி போடுவாங்களாம். அப்போ வந்து ஒரு சஹாபி கேட்டாங்கன்னா, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பிடித்தமான நபர் யார் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ என்ன சொன்னாங்களாம், ஆயிஷா அம்மையார் அப்படின்னாங்களாம். ஆண்களில் உங்களுக்கு பிடித்தவர் யார் அப்படின்னா அபூபக்கர் சித்திக் அப்படின்னாங்களாம். அபூபக்கர் சித்திக் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அந்த 8 வாசல் இருக்குது சொர்க்கத்தில். அந்த 8 வாசலிலும் யார் நுழைவாங்க அப்படின்னா, எந்த வாசல் பண்ணினாலும் நுழைஞ்சு வெளியே வரக்கூடிய அவங்களுக்கு யார் அப்படின்னா அபூபக்கர் சித்திக் தான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்தமானவர்கள் எல்லா வகையிலையும். ஒரு தடவை போரில் காயம் பட்டிருக்கோம் அவங்களுக்கு, ஆனால் கூட அவங்க அதை பொருட்படுத்தாமல் அவங்களுடைய அம்மா வந்து அபூபக்கர் சித்திக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க தேடுறாங்களாம். அவங்களுக்கு என்னாச்சுன்னா அந்த அளவுக்கு உற்ற நண்பர்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிடித்த நபர் வந்து ஆயிஷா, எனக்கு பிடித்த வந்து ஆண்களில் எனக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னா அபூபக்கர் சித்திக் தான் சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயிஷா அம்மையார்ட்ட அதிகமாக போட்டி போடுவாங்களாம், என்னதான் பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்களா, நீ வந்து ஆயிஷா அலியோட போட்டி போடாதம்மா, அவங்க கல்வி மார்க்க கல்வியிலையும் சிறந்தவங்க, குரான் ஹாஃபில் பட்டமும் பட்டிருக்கவங்க, அவங்க எல்லா விதத்துலேயும் சிறந்தவங்கனால அவங்கக்கிட்ட நீங்கள் போட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலாவே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், கல்ஜா அம்மையாரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்தாங்க. ஆனால் வந்து இப்படி கனவுல வந்து காட்டினது யார், வானவர்கள் கனவுல வந்து பச்சை துணியை வந்து போத்தி கொண்டு அதை விரித்து பார்த்தா அதை எடுத்து பார்த்தா யார் இருக்காங்க, ஆயிஷா அம்மையார். அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமை உலகத்திலையும் மனைவியாக இருக்கக்கூடிய பாக்கியம் ஆயிஷா அம்மையாருக்கு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உன்னதமானவங்க, எந்த அளவுக்கு அவங்க சிறப்பு மிக்கவங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க இஸ்லாம் மார்க்கத்தில் எப்படி அவங்க துணிச்சலுடன் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடும் அவங்க சிறப்பாக அதான் அல்லாஹ் தஆலா அதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போருக்கு போவையில் அவங்களும் கூட போவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், போருக்கு வர அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்பாங்களாம்.
அந்த அளவுக்கு வீரமிக்க பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. துணிச்சலோடவும் திறமையோடனும் தைரியத்துடன். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ நம்மலாம் இப்போ எவ்வளோ 2000 இருக்கிறோம். இப்போ நம்ம பெண்களுக்கு என்ன ஒரு எங்கேயாவது ஒரு வீட்டிலேருந்து இந்த பக்கம் வரனா கூட என்ன பண்ணுறோம், மார்க்க கல்விக்கு வரனா கூட பயப்படுதோம். ஐயோ இது தள்ளி இருக்கே வைக்க வாங்குதுன்னு தானே நம்ம சொல்கிறோம். அது ஆனால் உலக கல்வியை படிக்கணும்னா நாடு விட்டு நாடு கூட போய் படிக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லாமே சொல்கிறாமா குரானில். அப்போ நம்ம வந்து நீங்கள் தான் அதை வந்து இப்போ சின்ன வயசாக இருக்கிறவங்க நீங்கள் தான் ஒவ்வொரு சகாபி பெண்களை பற்றி பார்த்தாலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம அந்த இந்த நேரம் இப்போ நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எவ்வளோ சகாபி பெண்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயான் மனையில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பற்றி சொன்னேன். யாரை பற்றி சொன்னேன் சொல்லுங்கள்? போன டைம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை பற்றி சொன்னேன். யாரை பற்றி சொன்னேன்? பெண் முதலில் உயிர் நீத்த பெண் யாரு? சத்தம். முதலில் இஸ்லாத்தில் உயிர் நீத்த பெண் யாருமா? உயிர் தியாகம் செய்த பெண்மணி யார்? ஆமா. அதான் நான் தான் அன்னைக்கு பேசினேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கையில பேசினேன்ல. அப்போ வந்து ஒவ்வொரு சகாபி பெண்களுமே நமக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கம் இப்படி வந்திருக்கணும். வேற ஒன்றும் இல்லைம்மா. நம்மலாம் என்ன பண்ணுறோம், ஆடம்பர வாழ்க்கை, நம்ம பெரிய இது பங்களா காரு வீடு வசதி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் எப்படியாப்பட்டவங்க? அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் இருந்துச்சு. அப்போ கூட என்ன பண்ணாங்களா, தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் தொழுதாங்க, கணவனுக்கு தெரியாமல் ஓதுனாங்க, எவ்வளோ இது செஞ்சாங்க. அப்போ அவங்க கேட்டது அவங்களுக்கு எல்லாமே பேலஸ் மாதிரி கூட எல்லாமே இருக்க தான் செஞ்சிச்சு அவங்களுடைய கணவர். ஆனால் அவங்க கேட்ட துவா என்ன துவா? அல்லாஹ் என்ன அதான் ரபீப் நீலி இன்தக்க ஃபில் ஜன்னா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னது அப்படின்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. நம்ம கூட என்ன பண்ணணும், துவால இப்படி தான் கேட்கணும். நம்ம துவா செய்கிறோம், துவா செய்யலை என்ன பண்ணோம், யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. இதெல்லாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது, அங்கே தானே நமக்கு வேணும். அப்போ வந்து ஒவ்வொரு பெண்ணிட்டமாக இருந்தும் நம்ம ஆயிஷா அம்மையாரை பற்றி நான் இன்றைக்கி சொன்னேன். அன்னைக்கு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசினேன்ல. அப்போ அந்த பெண் அல்லாஹ் தஆலா பெண் ஆண்களை பற்றியுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படின்னு சொல்லி யூசுப் எல்லா ஆண்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கியிருக்கான், பெண்களுக்கும் இறக்கியிருக்கான்ல. அப்போ அந்த பெண்களுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் புரிஞ்சு குர்ஆன் வசனங்கள் இறக்கத்தனமாக செஞ்சுருக்கான். அப்போ அந்த குர்ஆன்களை வந்து நீங்களும் படித்தாதான் உங்களுக்கு அது புரியும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டுட்டு அப்படி நம்ம விடவே கூடாது. எதை நம்ம படிக்கணுமோ அதை படித்து நம்ம வந்து அதனால தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே, ஒரு எழுத்து நீங்கள் படித்தாலும் அதை என்ன பண்ணணும், அர்த்தத்துடன் படிக்கணும். அவங்க அப்படி வந்து குர்ஆனை வந்து மனனம் செஞ்சுருக்காங்க. மனனம் செய்ய போய் தானே ஏகப்பட்ட ஹதீஸ் எழுத முடிஞ்சிச்சு. அதிகமாக ஹதீஸ் எழுதிய பெண்கள் யார் அப்படின்னா ஆயிஷா அம்மையார் தான். ஆண்கள் யார்? அபூ ஹுரைரா அவங்க தான். அப்போ எப்படி ஹதீஸ் எழுத முடிஞ்சிச்சு? படிக்கவே தானே எழுத முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? குர்ஆன் ஓத தெரிஞ்சதனமாக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஆயிஷா அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. சட்டத்தை கூட இவங்கள்ட்ட கேட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய திறமையானவங்க. இத்தனைக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் முடியல எத்தனை வயசு? 6 வயசு. அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்தையில எத்தனை வயசு? 9 வயசு. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும், இந்த வயசுல என்னத்தை போட்டு அவள் படிக்க போறா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கவே கூடாது. சின்ன பிள்ளையில கொண்டு 2 வயசு 2.5 வயசு ஆகிட்ட கூட ஒரு ப்ரீகேஜில் கொண்டு போட்டுருந்தோம். அப்போ அதுக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி படிக்கிற பிள்ளைகளுக்கு அழிப்பே தெரியாதா என்ன? தெரியதானே செய்யும். அதில் எதையுமே நம்ம படிக்கணும். நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து அதுக்காக சிலவங்க நினைக்கிறாங்க, நான் நிறையா படிக்கிறேன், எனக்கு ஆனால் ஞாபகம் இருக்க மாட்டேன், மறந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறந்தாலும் பரவாயில்லாம நம்ம படிக்கிறது யாருக்கு தெரியணும்? அல்லாஹ்க்கு தெரியணும். நம்ம பரீட்சை எழுதையில் நமக்கு மறந்துடுது, உஸ்தாத் சத்தம் போடுவாங்களே, நம்மளால படிக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதோ யார் தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். இங்கே மதிப்பெண் யார் போட்டுக்கிட்டே இருப்பான்? அல்லாஹ் தஆலா நமக்கு மதிப்பெண் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதனால நம்ம மறந்துடுது. அதே போல் வயசாகிட்டே நம்ம எப்படி படிக்கலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். படிப்புக்கு வந்து வயசே கிடையாது. எவ்வளோ வயசுனாலும் நம்ம படிக்கலாம்.
நம்ம அதனால கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வந்து தந்தறிவானாக. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நபி அதே போல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, இன்னொரு தடவை வந்து பாலைவனத்தில் வந்து அவங்க வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பாலைவனத்தில் எல்லா சகாபாக்கள் தோழர்களோட வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, ஆயிஷா அம்மையாரும் போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்களா, நைட் ஆயிட்டுன்னு சொல்லி அங்கே பாலைவனத்தில் கூடாரம் அமைச்சு அங்கேயே தங்கிட்டாங்களாம். தங்கினோன்னா காலையில் வந்து என்ன பண்ணுறாங்களாம், அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, மாலை திரும்பி தொலைச்சிட்டாங்க. மாலை தொலைஞ்சோடனே என்ன பண்ணது, தோழர்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அபூபக்கர் சித்திக்கும் வந்திருக்காங்க, தோழர்கள் வந்திருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ வந்து பாங்கு சொல்லியாச்சு. பாங்கு சொன்னோன்னா தொழணும். என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் இவங்களுக்கு மாலையை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாலை தேடிக்கிட்டு இருக்கையில நேரம் வேற ஆகிட்டு, கொஞ்சம் தள்ளி போனால் தான் தண்ணி கிடைக்கும், பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னோன்னா எல்லாருமே இவங்க மேலே கோவப்படுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி போய் யாராவது திட்ட முடியுமா? மனசுக்குள்ள தான் திட்ட முடியும், வெளியில் எப்படி சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய தகப்பனார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயிஷா அம்மையாரே உங்களால் தான், ஆயிஷாவே ஒன்றால் தான் வந்து இப்போ வாங்க சொல்லியாச்சு, தொழணும், இன்னும் ஒதுவெடுக்கலை, இந்த இடத்துல தண்ணி இல்லை, தள்ளி போகணும், உங்களுடைய மாலை தேடுதே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் அதை கவனமாக வைக்க மாட்டீங்களான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை வந்து சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குதான், தயமும் செய்யலாம் அப்படின்ட்டு, மணல்களை கொண்டு தயமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா இறக்குறான். அவங்கள் மூலியமாக தான் அந்த வசனமே இறங்கப்பட்டுச்சு. நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துக்கு போயிருக்கோமே தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஒதுவெடுப்பதற்கு தண்ணீர் இல்லாட்டா கூட மணல் கற்களை வச்சு தயமம் செய்யலாம் அப்படின்னு. அவங்களுடைய அந்த முத்து மாலை காணாமல் போச்சு, அதை தேடுற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், இந்த வசனத்தை இறக்குதான். அப்புறம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உங்களால் வந்து தண்ணிக்காக நாங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை, இனிமேல் வந்து பாலைவனத்தில் வந்து வாங்க சொல்கிற சத்தம் கேட்டாலே என்ன பண்ணிடலாம், டக்குன்னு மணலை வச்சு செஞ்சுட்டு நாங்கள் தொழுதுக்கலாம். இதுவும் வந்து யாரால, உங்களால் தான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை எங்களுக்கு இறக்கியிருக்கான். அவங்க மூலியமாக தான் நமக்கு இந்த தயமங்கிற முறையும் நமக்கு வந்தது. அப்படி அவங்க அதனால் வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்க நம்ம எதுவுமே தவறாக நினைக்க வேண்டாம். அல்லாஹ் வந்து இதன் மூலியமாக நன்மை, ஒரு சின்ன விஷயம் தானம்மா, மணலில் ஒதுவெடுக்க தண்ணி இல்லை, அல்லாஹ் தஆலா பாருங்கள் தண்ணி இல்லைன்னு யாரும் தொழாமல் இருக்க வேண்டாம், மணலை வச்சு நீங்கள் தயமம் பண்ணிட்டு தொழுங்க. கேட்டதுபடி நம்ம அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வந்து தந்தருவானாக. ஆமீன்.